நான் ரூம்குள்ள இருக்கேன். நான் அங்க இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம். அட, என்ன மிஸ் நீங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? சரி சரி, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத. கொஞ்சம் தனியா போய் பேச வேண்டியது இருக்கு. அப்படி உள்ள போய் பேசலாமா? மக்களே, வெல்கம் டு மை சேனல். காவேரி வீட்டுக்கு விஜய் வந்துடுறாரு. அப்போ வந்து சில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க காவேரி. அப்போ வந்து சொல்றாங்க, விஜய் இதெல்லாம் எதுக்கு அப்படின்றப்ப ஏதாவது ஒரு அடியாளோட வந்தா நமக்கு வந்து தாக்கறதுக்கு ஏதாவது ஒரு இது வேணும்ல, அதனாலதான் எடுத்து வச்சிருக்கோம் அந்த மாதிரி சொல்றாங்க. ஐயோ, இதெல்லாம் வேணவே வேணாம், நம்ம வீட்டு பொண்ணு இதை பத்தி நம்மளாலேயே பிரச்சனை பெருசாகி வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் உள்ள ரூமில், ஏதாவது பிரச்சனைனா நான் வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அதேமாதிரி அந்த பையனும் வராப்படி வந்து பேசுகிற அப்படி இந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இதெல்லாம் நான் இன்டர்நெட்டில் போட்டுருவேன், நீ என்கிட்ட பேசாட்டி அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வாங்குறாங்க. அப்போ அது வந்து ஃபேக்காக ரெடி பண்ண ஃபோட்டோஸ் வந்து கங்கா பார்த்துடுறாங்க. ஸோ சொல்கிறாங்க சாரதாம்மா கிட்ட, நீ அவளை போட்டு அடிக்காத, இது ஃபேக்காக ரெடி பண்ண ஃபோட்டோஸு அப்படின்ட்டு. அப்போ காவேரி சொல்கிறாங்க, நீ வேணா எங்கள் அம்மா வேணா ஏமாற்றலாம், எங்கள் ரெண்டுத்தையும் ஏமாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த பையன் வந்து கேட்குறதா இல்லை, வந்து அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்காட்டி என்ன, என் கூட பேச சொல்லுங்கள் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். ஸோ இதில் பயங்கர கோவம் வந்து காவேரி வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து தடுத்துடுறாரு. அப்போ விஜய் வந்து ரொம்ப அவசரப்படாத, வா உங்ககிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இதனால ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.